ஜனாதிபதி அவர்களுடைய உரைக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார் அப்படிங்கிறது செய்தி. அப்போது 5 மணிக்கு அவர் வர்றார். 4:45 மணிக்கு காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் ஒரு 10 பேர் பிரதமருடைய இருக்கைக்கு முன்னாடி ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு போய் நிற்கிறாங்க. அவங்க கையில் என்னெல்லாமோ வச்சுருக்காங்க, பதாகைகள் எல்லாம் வச்சுருக்காங்க, முறைகேடாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பேக்குக்குள்ளாடி மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக நிற்கிறாங்க. பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. சபாநாயகருக்கு ஒரு செய்தி வருது, என்னன்னா ஆபத்தான செய்தி. இந்த 10 பேரும் இந்த காங்கிரஸ் எம்பிங்க ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இங்கே ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணி அமெரிக்காவுக்கு செய்தி அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்கங்கிற செய்தி சபாநாயகருக்கு ஓம் பிர்லா அவர்களுக்கு வந்துடுச்சு. அதனால் வந்துக்கிட்டே இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அவைக்குள்ளே நுழைய போகிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளே வர வேண்டாம் என்று அவருக்கு தகவல் அனுப்பப்பட்டது. அதனால் வந்து கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி திரும்பி போனார். அதனால தான் 4ஆம் தேதி 5 மணிக்கு அங்கே உரையாற்றல, அடுத்த நாள் ராஜ்யசபாவில் உரையாற்றினார். இப்போ இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் அதனை சார்ந்த அந்த எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஒரு நிர்பந்தம் இருக்குது. என்னன்னா ஏதாவது பண்ணணும், ஏதாவது பண்ணி நம்ம இந்த ஆட்சியை கவிழ்த்துறணும், இந்த ஆட்சியை இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி தான் 72% அதிகமான இந்தியர்களுடைய நன்மதிப்பை பெற்று தொடர்ந்து 10 வருஷமாக முன்னணி தலைவராக இருக்கிறாரு. இதெல்லாம் அமெரிக்கா உட்பட பல நாடுகளுக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது. அவங்கெல்லாம் இந்த ராகுலை ஒரு கூலிக்கு பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்க கடைசியாக என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னா 10 எம்பிங்களை பெண் எம்பிங்களை நிற்க வச்சு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளே வந்த உடனே அவருக்கு எதிராக கோஷம் போட வச்சு கையை காலை தூக்கி ஆய்வு கத்த வச்சு அப்போ ஏதாவது பிஜேபி எம்பிங்க அப்படி தள்ளி போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்களுடைய துணியை கிழிச்சுக்கிட்டு அவங்க எங்கள் ஆடையை பிடிச்சி உருவிட்டாங்க, மானபங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி ஆக இந்திய பார்லிமெண்ட்டில் ஒரு அலங்கோலம் நடந்துச்சு அப்படின்னு அமெரிக்காவுக்கு செய்து கொடுக்கணும். அப்படி திட்டம் போட்டு செயல்பட்டாங்க அப்படின்னு சந்தேகம் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை நம்ம இதை NIA விசாரிக்கணும். தேசிய புலனாய்வு முகமை இதை விசாரிக்கணும். பிரியங்கா கிட்ட நிருபர்கள் கேட்குறாங்க, ஏன் அந்த எம்பிக்கள் ஏன் பிரதமருடைய இருக்கைக்கு முன்னாடி போய் நிற்கணும், அவர் வர்ற நேரத்தில் ஏன் அப்படி நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் நிற்கப்படாதா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஏன் எம்பிக்களுக்கு சீட்டு இல்லையா? சீட்டில் உட்காந்து பேச மாட்டாங்களா? சீட்டில் உட்காந்து பேசுகிறா, மைக் இருக்குது, அப்புறம் எதுக்கு அங்கே பிரதமருடைய சீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கணும்? எதுக்கு ஆக்ரோஷமாக நிற்கிறீங்க? எதுக்கு கத்துறீங்க? என்ன நோக்கம், என்ன திட்டம்? அப்போது அந்த பிரியங்கா சொல்லி தான் திட்டம் வகுக்கப்பட்டதா, அந்த ராகுல் சொல்லி தான் திட்டம் வகுக்கப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்கணும். NIA விசாரிக்கணும். NIA விசாரித்தாதான் உண்மை வெளிச்சத்துக்கு வரும். வணக்கம்.